வந்து சார் பேர் வந்து குபேந்திரன் சார் அப்படின்ட்டு. அவர் வந்து 92ல வந்து டிப்ளமோ டெக்ஸ்டைல் படிச்சிருக்காரு. படிச்சுட்டு 96ல இருந்து இந்த பிசினஸ் பண்றாரு. அவருக்கு வந்து புனிதவதி அப்படின்ட்டு அவங்க மிஸ்ஸஸ் பேரு. அவங்க வந்து ஃபினான்ஸ் பிஸ்னஸ் மற்ற ஆஃபீஸ்ல அவங்க கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்றாங்க சாருக்கு. அவங்களுக்கு வந்து 2 டாட்டர்ஸ். அவங்க பேர் வந்து சத்யபாமா, தேஜஸ்வினி அப்படின்ட்டு. சார் வந்து நிறைய சோசியல்ஸ்ல இருந்திருக்காரு அப்படின்னு நான் சொல்றேன். 2016ல வந்து பிரசிடென்ட் எடுத்திருக்காரு ஜேசிஐ மதுரையில, பாண்டியன்ல. அந்நேரம் வந்து 7 அவார்ட்ஸ் ஜோன் லெவல்ல வாங்கியிருக்காங்க. அது போக 2016ல வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியோடைய அந்த அசோசியேஷன்ல வந்து செக்ரட்டரியா வந்திருக்காரு. அது போக இப்போ 2023 ரோட்டியில வந்து ஒரு பிசினஸ் ஃபோரம் இருக்கு. அது பேர் ஆர்எம்பி அப்படிம்பாங்க. அந்த ஆர்எம்பியில வந்து சேர்மனா இருந்து அந்த பிசினஸ் வந்து 9.6 crore வரைக்கும் அவங்க கொண்டு போயிருக்காங்க. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அவர் பண்ண இது என்ன அப்படின்னா சாதனைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 ஃபங்க்ஷன்ஸ்க்கு அது போக அந்த ஸ்மார்ட் செக்மெண்ட்ல வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக லாஸ்ட் இயர் ஒரு 2-3 years பேக் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து ஒரு எக்ஸ் மினிஸ்டருடைய வீட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 lakh மெம்பர்ஸுக்கு வந்து பண்ணி கொடுத்தது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா. சார் இந்த மாதிரி உணவு, உடை, இருப்பிடம் சார் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காரு உணவுல. சார் வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நன்றி விஷ்ணுவர்தன் அவர்களே. கரெக்டான பாயிண்ட் எல்லாம் வச்சு கொடுத்துட்டாரு. இந்த உழைப்பால் உயர்ந்தவர்ங்கிறது வந்து உதாரணம்ங்கிறது ஏற்கனவே சொன்னேன். அதையும் சேர்த்து சொல்லியிருந்தானா, ஏன்னா அதுதான் டச்சிங். இவர் வந்து இவருடைய வளர்ச்சியை வந்து பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறவனா. அதனால வந்து எனக்கு இவர் ஒரு ரோல் மாடல்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பாலிசி, ஒரு சிஸ்டமேட்டிக்கா பிசினஸ் பண்றது, அப்புறம் வந்து அந்த குவாலிட்டியில வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவரை எஃபெக்டிவா இன்ட்ரோடியூஸ் பண்ண விஷ்ணுவர்தனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் கெஸ்ட் ஆஃப் ஆனர் குபேந்திரன்ஜி வந்து உரை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேம்பர்ல இருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப ஆசையோட நிறைய மீட்டிங் பேசியிருந்தாலும் நம்ம மதர் டங்ல பேசலாம், கௌரவத்தால பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஆவலோட இருந்தேன். ஆனா சீஃப் கெஸ்ட் வந்து வந்திருக்கிறதுனால நான் ஆப்வியஸா தமிழ்ல பேசுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஐ ப்ரொசீட் இன் தமிழ். இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா நான் வந்து மெம்பர், நான் வளர்ந்தது எல்லாமே சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வச்சுதான். நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிற மாதிரி நான் இப்ப ஃபீல் பண்றேன். ஸ்கூல்ல வந்து ஒரு ஆண்டு விழால வந்து கட்டுரை போட்டி வச்சு இந்த சேம்பர் பத்தி சொல்லுங்க, ஸ்கூல் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நான் இப்ப ஃபீல் பண்றேன். ஸோ ஐ ஃபீல் லைக் சார் சேர்மன் சார் சொன்னாங்க 2006ல இருந்து தெரியும் அப்படின்னு சொல்லி. தப்பு. 93ல இருந்து அவங்கள எனக்கு தெரியும். ஆக்சுவலா உபேந்திரா பாய் அவங்க மதர் தான் என்னோட வெல்விஷர். ஸோ அவங்கள கேட்டா நல்லா சொல்லிடுவாங்க. நான் இன்னைக்கு வந்து சேர்மன் வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஒருவங்களுக்கு தெரியும். கமாண்ட் அப்பாஸ்ட்ரோபி வந்து கரெக்டா இருக்கணும், அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறவங்க. ஸோ ஜியோட் சார் ஃபோன் கேட்கறப்ப கூட சொன்னாங்க, சார் வர்றாங்க அப்படின்னா நான் கரெக்டா நான் எழுதிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் எழுதிட்டு வந்துட்டேன். எந்த விதமான எக்ஸ்ட்ரா டெலிவரிஸும் கிடையாது. நான் என்ன எழுதிட்டேனோ அதை டெலிவர் பண்ண போறேன், அவ்வளவுதான். ஃபுட் பிசினஸ் ஃபுட் பிசினஸ்ல இருக்கிறவங்க எல்லாமே வந்து நிச்சயமா வந்து நல்ல ஒரு அருள் பெற்றவங்க தான். எந்த விதத்துல அப்படின்னா, நீங்க ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா
மெட்டீரியலிஸ்டிக்கா வெளியே இருக்கிறப்ப தான் ஆப்வியஸா அவங்க பிறந்து ஒரு பேர் வச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு நகையெல்லாம் போட முடியும். அதே மாதிரி உடைகள் அந்த மாதிரி வேற எந்த ஆபரணங்கள் எது இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா உணவு மட்டும்தான் நீங்க கர்ப்ப காலத்துல இருந்து உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிற உணர்வோட ஸ்டார்ட் ஆகிறது தான் அந்த உணவு. அவ்வளவு பாரம்பரியம் அந்த உணவுக்கு இருக்கு. இன்னொன்னு வந்து அப்படின்னா ஆதி காலத்துல இருந்தே மனிதன் பிறந்தவனே வந்து உணவு பசி இருக்கும், கண்டிப்பாக உணவு இருக்கும். சோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் உணவு மாறாம இருக்கு. சோ ஆதிகால மனிதன் வந்து ஆத்துல தண்ணி அள்ளி குடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு டம்ளர்ல குடிக்கிறோம், பிளாஸ்டிக்ல குடிக்கிறோம், பாட்டில குடிக்கிறோம். அது ப்ரொசீஜர் வேணா மாறவே ஒழிய பட் குடிக்கிறது வந்து அப்படியே தான் இருக்குது. சாப்பிட்றதும் அதே மாதிரி தான். சோ அவ்வளவு ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கல் தோன்றி மண் தோன்றிய மொழி தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட பழமையான தொழில் வந்து இந்த உணவு தொழில். அத்தகைய உணவு தொழில இருக்கிறது வந்து ரொம்ப நம்ம பெருமைப்படணும். பொதுவாக கடவுள்கள் தான் சொல்லுவாங்க ஆக்கல் காத்தல் அழித்தல் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த உணவு பொருள்ல இருக்கவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த உணவு ஆக்குறப்பையும் நம்ம கண்காணிப்புல இருக்கணும், அதை பராமரிக்கிறப்பையும் நம்ம கண்காணிப்புல இருக்கணும். அவங்க சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு எதுவும் ஆகாம இருக்கணும், அவங்களோட ஹெல்த் அந்த அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கணும். ஸோ இந்த லைனா இந்த டேக் லைனை பிடிச்சவங்க தான் உணவுத்துறையில வந்து சக்சஸ் ஆக முடியும், ஆகிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஸோ சிம்பிள் லைன் என்ன அப்படின்னா ஒரு எத்திக்ஸ், பிசினஸ் எத்திக்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு ஜெனுவனஸ் இருக்கணும். நான் கொடுக்குற உணவு வந்து நல்லா பாதுகாப்பாகவும் உயர்தரமாகவும் நல்ல உட்பொருட்களோடும் உணவு அறிஞ்சினால் வந்து அவங்களுக்கு உடம்புக்கு எந்த கெடுதியும் வராது. பிறந்த குழந்தை முதல் வயது முதிர்ந்தவர் வரை, நோயிட்டவர் வரை எல்லாருமே சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு அஷ்யூரிட்டி கொடுத்த ஃபுட் பிசினஸ் மட்டும்தான் சக்சஸ் ஆகுது. டுடேஸ் சீப் கெஸ்ட் அன்னபூர்ணா பிசினஸ் ஹோட்டல் அன்னபூர்ணா மிட்டாய் பைபாஸ் ரோட்ல இருக்கு. எங்களுக்கு வந்து வெஜிடேரியன் சாய்ஸ் அப்படின்னா நாங்க எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போறது வந்து சபரிஸ் போனோம். ஆனா எங்களுக்கு அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா வெரைட்டிஸ் இருக்காது. என் பொண்ணு அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. நம்ம இட்லி தோசை சாப்பிட்டு பேசாம இருந்தோம். அவங்களுக்கு வெரைட்டிஸ் வேணும், டேஸ்டாவும் இருக்கணும், சாப்பிட்டு அடுத்த நாள் உண்மை ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம செலக்ட் பண்றது வந்து அன்னபூர்ணா தான். நாங்க வெளியிடங்கள்ல போய் வெளி மாவட்டங்கள்ல போய் பண்றப்ப கேட்பாங்க உங்களுக்கு சொந்த ஊர் சிவகாசியான்னு கேட்பாங்க, அருப்புக்கோட்டையான்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிற ஃபுட்டை பார்த்து. அதே மாதிரிதான் அன்னபூர்ணா டைப் போயிருக்கப்ப வந்து நாங்க என்ன கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம மண்ணை சேர்ந்தவங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. இது மாத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி மாத்தி அவங்க பண்ணிருக்காங்க. இந்த சேம்பருக்குமே நமக்குமான ஒரு தொடர்பு. ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்து சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல வந்து எக்ஸ்போஸ் வெளியே சொசைட்டியில நான் தொழில் கத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் நல்லா வந்து எக்ஸ்போஸ் ஆனதே வந்து இங்க சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல தான். எப்படின்னா ஒரு ஸ்டால்ஸ் வச்சிருந்தாங்க இங்க சௌராஷ்டிரா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல. அப்ப வந்து கேகேஜி சார் அவங்க தான் வந்து அந்த எக்ஸாம்ல அது ஸ்டால்ஸ் என்ன எப்படி இருக்கு, யார் அட்ராக்டிவா வச்சிருக்காங்க ஸ்டால்ஸ் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பாக்குறப்ப அன்னைக்கு வந்து யாரு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஸ்டால்ஸ் எல்லாம் போய் பழக்கம் கிடையாது, பப்ளிக்ல போய் பழக்கம் கிடையாது. அப்பதான் ஃபர்ஸ்ட் போறோம். ஸோ நமக்கு வந்து பப்ளிக் எப்படி பேசணும், ஒரு ஸ்டால் வச்சா என்ன பண்ணணும், சொசைட்டில எப்படி நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம கத்துக்கிட்டது வந்து இங்கதான். செகண்ட் வந்து சிகே சேகர் சார் அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அப்ப வந்து நம்மளும் கேட்டரிங் பண்றோம், மேரேஜ் எல்லாம் பண்றோம், ஏன் நம்மள கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு கோவம் இருந்துச்சு. ஆனா ஒரு சரியான பிசினஸ் மேன் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா எப்படி லாபம் எடுக்க முடியும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. டக்குன்னு நாம வந்து சார் வீட்டுல போய் சார் எப்படி ஏன் நீங்க இங்க மதுரையில இருக்கிறவங்க என்ன யாரையும் நீங்க ஏன் கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சில ரீசன் சொன்னாங்க. ஸோ அவங்க எந்த கேட்டர் என்கேஜ் பண்ணாங்களோ அவங்ககிட்ட போய் பேசி ஈரோடுக்கே பேசி
அவங்க என்னென்ன சர்வீசஸ் கொடுத்தாங்க, அந்த சர்வீஸ் வந்து சாரோட எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கும் வந்து அந்த ஈரோடு கேட்டரர்ஸ் வந்து எங்க கூட வந்து கான்டாக்ட்ல இருக்காங்க. அவங்க கொடுக்குற சர்வீஸ் இன்னைக்கு நாங்க கொடுக்குறோம். எப்படி CK சேகர் சார் வந்து இம்ப்ரெஸ் ஆனாங்களோ அதே மாதிரி நாங்களும் கஸ்டமர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வியாபாரத்துல ஜெயிக்கணும் பணம் மட்டும் கிடையாது, சில வழிமுறைகள் வச்சு கூட நம்ம ஜெயிச்சுக்கலாம். அது வந்து எமோஷனலா பார்க்க கூடாது, நம்ம வந்து பிராக்டிக்கலா பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து இங்க தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல வந்து ஆண்டு விழா நடக்கிறப்ப வந்து பிரசிடென்ட் பிரிவிலேஜ் அவார்டு சொல்லி கொடுத்தாங்க. அப்பயும் இதே எமோஷன் தான் என்னை வந்து திரும்ப முன்னாடி வந்துச்சு. அப்ப கேட்டப்ப என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, சார் க்ளோஸ்ல பிசினஸ் இருந்தா மட்டும்தான் வந்து டைரக்டா அவார்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா பிரிவிலேஜ் அவார்டு தான் அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்னு சொல்லி நான் மனசுல வச்சுக்கிட்டேன், இது நம்ம ஒரு நாள் அச்சீவ் பண்ணிடணும், அவார்டு வரலைன்னாலும் பரவாயில்ல, ஆனா அந்த அதுக்கான நம்ம எலிஜிபிலிட்டியை நம்ம கூட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டோம். எப்பயுமே ஒரு நெருப்பு உள்ள இருந்துட்டே இருக்கும்ல, இப்ப வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ஸ் வந்துச்சு. அப்ப வந்து 1 பில்லியன் சார் ரெக்கார்ட் ஆகல, 1 பில்லியன் வந்து அந்த அளவுக்கு அவங்க எலிஜிபிலிட்டி என்ன வச்சிருந்தாங்களோ அது வர்ற அளவுக்கு சிங்கிள் பில் வந்து நம்ம டைம் வாங்கிட்டோம். அவ்வளவு வார்த்தை ப்ரிப்பேர் பண்ணி அவ்வளவு மக்களுக்கு வந்து நம்ம என்கேஜ் கொடுத்து மதுரையில இருக்கிற லீடிங் கேட்டரர்ஸ்லாம் வந்து அதெல்லாம் நம்ம தாண்டி போய் அதை கேட்சப் பண்ணி அந்த கேட்சப் பண்ணதை சக்சஸ் பண்ண ஸ்டோரி வந்து சின்னதா நான் சொல்லிடுறேன். அது கேட்சப் பண்ண காரணம் வந்து நம்ம சேம்பர் தான். எப்படி அப்படின்னா, நம்ம SS சரவணன் சார் தான் நமக்கு வந்து லீட் கொடுத்தாங்க. ஸோ அவங்க லீட் கொடுத்தா மட்டும் பார்த்தாது, அங்கே போய் பிசினஸ் பண்ணி காமிக்கணும். அந்த பிசினஸ் பண்ண கற்றுக் கொடுத்தது வந்து நான் சிட்கான் மீட்டிங் சப்ளை பண்றதுல தான் நான் பிசினஸ் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த சிட்கான் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர்த்த வந்து ஒரு கேள்வி இருந்துச்சு, கிளாஸ் சிட்கான் முடிஞ்சப்ப என் காதுக்கெல்லாம் அது வந்துச்சு. நம்ம இப்படி சிட்கான் நடக்கணும், ப்ராஃபிட் எடுக்கணும், இது நிறைய பேருக்கு வந்து மேடை போட்டு கொடுக்கணும், எக்ஸிபிஷன்ஸ்லாம் நடக்கும், இதெல்லாம் நமக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து நீங்க எப்படி விளக்க ஏற்றி வைக்கிறது வாழ்க்கையில அப்படிங்கறது வந்து நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, பிராக்டிகலா பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரிய மாட்டீங்க. ஸோ ஒரு நம்ம ஆளுங்க மேல வந்து லவ் அண்ட் பேஷன் இருந்தா மட்டும்தான் இந்த ஃபுட் பிசினஸ்ல வந்து ஜெயிக்க முடியும். லவ் அண்ட் பேஷன் வந்து எங்க கீழே விழுகுதோ அந்த பிசினஸ் வந்து ஜெயிக்காது. அதுக்கு நிறைய நீங்க பார்க்கலாம். நீங்க நிறைய பேப்பர்ஸ், ஒரு வருஷம் ஃபுல்லா பேப்பர்ஸ் நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹோட்டல்ஸ் திறந்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு திறக்கிறது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் போய் அந்த பக்கம் போய் பாக்குறப்ப இங்க ஒரு ஹோட்டல்ல நம்ம சாப்பிட்டோம், அது எங்க இருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிடும். அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த எத்திக்ஸ், பிசினஸ் பேசிக்ஸ் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம வர்றது ரொம்ப கஷ்டம். நம்ம இங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியோட மொத்தம் டர்ன் ஓவர் ஒரு 10,000 crores மொத்தம் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, மதுரையில இந்தியாவில வந்து நல்ல பிசினஸ் பண்ற கம்பெனி எது அப்படின்னு கேட்டா வருண் பெவரேஜஸ் சொல்லி பெப்சி கம்பெனி தான். அவங்க தான் டாப் மோஸ்ட் ஹோல்டர், நம்பர் 1 இந்தியாவிலே வந்து க்ரோஸ் டுகெதர் அவங்க பிசினஸ் பண்றாங்க. ஸோ ஃபுட் பிசினஸ்ல இருக்கிறவங்க வந்து ப்ளீஸ் சின்னதா நீங்க வந்து உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்காதீங்க. உங்க காம்படிட்டரை வந்து சின்னதா வச்சுக்காதீங்க. மதுரையோட இன்னையோட பாப்புலேஷன் வந்து அப்ராக்சிமேட்டா வந்து 20 lakhs. நீங்க ஒரு ஸ்வீட் சேல்ஸ் பண்றவங்களா இருந்தாலோ, இல்லாட்டியா வந்து ஒரு சாம்பார் பொடி ரெடி பண்றவங்களா இருந்தாலோ, இல்லாட்டி ஒரு உப்பு கண்டம் ரெடி பண்றவங்களா இருந்தாலோ, நீங்க ஸ்டார்டிங்லயே ஒரு பிசினஸ் வந்து ஒரு பிராண்டோட ஆரம்பிங்க. பிராண்ட் இருந்தாதான் இன்னைக்கு உலகத்துல வந்து ஜெயிக்க முடியும். நம்ம பண்ற நிறைய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, 80s 83 84ல வந்து இங்கு மாவு விற்கப்படும் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணதுதான் இன்னைக்கு வந்து ஒரு க்ளோஸ் டுகெதர் நடக்கிற அண்ணாச்சி விலாஸ் மாவா வந்து வளர்ந்து நிக்குது. ஸோ அதுக்கு விதை போட்ட ஆள் வந்து இங்க இருக்காங்க, ஆனா அது சம்பாதிக்கிறது வேற ஆள். ஸோ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்றப்பவே பிராண்ட் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது கரெக்டா சேர வேண்டிய இடத்துல இருக்கும், அதே கன்சிஸ்டன்சில போயிட்டு இருக்கும். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு வந்து ஹோண்டா கார்ஸ் எல்லாம் பெரிய லெவல்ல வந்துட்டு இருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட்லாம் ஹோண்டா கார்ஸ் இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அது சும்மா ஹோண்டா வந்து எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, புல் கட் பண்ற மிஷின் இருக்குல்ல, அதுக்குதான் ஹோண்டா கம்பெனி ஃபர்ஸ்ட் வந்துச்சு.
அவங்க தயாரிச்ச முதல் மிஷின் வந்து அவங்களோட கம்பெனி ஹிஸ்டரியில போய் பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் புல்லு கட் பண்ணுவாங்கல்ல அந்த மிஷின் தான் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க. அதை பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. அதை தூக்கி ஒரு சைக்கிள் வச்சிருக்காங்க. இப்படி டெவலப் ஆகி அவங்க மோட்டார் சைக்கிள்ல வந்து அதுக்கப்புறம் கார்ல டெவலப் ஆகி வந்திருக்காங்க. ஸோ பிகினிங் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் வெரி வெரி ஸ்மால். நீங்க வந்து ஒரு சந்தில வச்சு நம்ம பண்றோம், ஒரு சின்ன போர்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேணாம், வருத்தப்பட வேணாம். திங்க் பிக், பெருசாவே யோசனை பண்ணுங்க. நல்லா பெருசா யோசனை பண்ணி பெரிய டார்கெட் வச்சு பெரிய லெவல்ல வாங்க. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தானா வந்து சேரும். நீங்க உங்க தாட்ஸ் வந்து அங்க போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க பாதை வந்து அது மாதிரி பெருசாயிரும், அகலமாயிரும். மெயின் ரோடு 4 track ரோடு போயிருவீங்க, சந்துக்குள்ள இருக்க மாட்டீங்க. நம்ம ஊர்லயே பாத்தீங்க அப்படின்னா திங்க் லோக்கல் ஆக்ட் குளோபல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் சொன்னாங்கலாம் எனக்கு தெரியாது. அது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா மதுரையிலேயே ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல போயிருக்காங்க. அல்லது தமிழ்நாட்டிலேயே ஆரம்பிச்சிருக்காங்க, உலகம் பூரா போயிருக்காங்க. ஒரு 3 கம்பெனி பேர் சொல்லிட்டேன் பாருங்க. டிவிஎஸ் மதுரையில தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சைபால் இன்னைக்கு தெரியாத வேர்ல்டு லெவல்ல பிசினஸ் பண்றாங்க. அப்புறம் வந்து டொரினோ, மற்ற கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீங்க பணம் கட்டாமே உங்களுக்கு கேஸா லோடா இறக்கிட்டு போயிருவாங்க. ஆனா டொரினோ நீங்க பே பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு சரக்கே வரும். உங்களோட இம்பாக்ட் அங்க காமிக்கணும், இல்லைன்னா வர சரக்கு வராது. அதே மாதிரி ஜோபா நம்ம தமிழ்நாட்டில தான் ஆரம்பிச்சிருக்காங்க, தென்காசியில ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க வந்து வேர்ல்டு லெவல்ல வந்து எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏழு பேரியரும் கிடையவே கிடையாது இதுலயுமே. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நிறைய நம்ம ஊர்லயே நிறைய இருக்குது. இன்டர்நேஷனல் பிராண்ட் உங்களுக்கு சொல்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும் அப்படின்னா KFC. அது ஏஜ் பேரியரே அதுக்கு கிடையாது. ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, எப்பயுமே சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஃபேமிலி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, நெக்ஸ்ட் பிசினஸ், அதுக்கப்புறம் சொசைட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு உங்க ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலின்னு சொல்றோம். ஒரு சன் இல்லாட்டி டாக்டர் இருக்கலாம், அவங்களோட படிப்பு செலவுகள் வரலாம், திருமண செலவுகள் வரலாம். உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ உங்க சன் வந்து +1 +2 வந்துடலாம். உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அவங்களுக்கு நீங்க மேரேஜ் பண்ணி வைக்கணும். அப்போ இந்த பிசினஸ் டார்கெட்டையும் இந்த ஃபேமிலி டார்கெட்டையும் நீங்க ஈவனா வந்து வகைப்படுத்தி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க இப்ப உங்க சன் வந்து +2 முடிச்சுட்டு ஒரு ஹையர் ஸ்டடிஸ் போனோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பணம் வேணும். அந்த டைம்ல வந்து நம்ம ஃபேக்டரி கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த பிளான் இந்த பிளான் இன்டர்செக்ட் ஆயிடுச்சுன்னா அதுவும் கொலாப்ஸ் ஆயிரும், இதுவும் கொலாப்ஸ் ஆயிரும். அதே மாதிரி சொசைட்டில நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிறீங்க, அந்த டைம்ல நீங்க லீடர்ஷிப் எடுத்தீங்கன்னா உங்க டாக்டர் மேரேஜ் அப்ப இதையும் கவனிக்க முடியாது, இதையும் கவனிக்க முடியாது. ஸோ இந்த பேசிஸ்ல நீங்க வந்து அமைச்சுக்கணும். எப்பயுமே வந்து பினான்சியல் அப்புறம் வந்து பிசினஸ் இது எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பியூர் ஸ்கேல் உங்களுக்கு வேணும். பினான்ஸ் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பா வேணும். ஏன் எக்ஸ்பென்சஸ் வேணும் அப்படின்னா, எக்ஸ்பென்சஸோட லிஸ்ட் வேணும் அப்படின்னா அப்பதான் நீங்க வந்து அடுத்த வருஷம் வரப்போற செலவுகளை எல்லாம் போர்காஸ்ட் பண்ண முடியும். நீங்க போர்காஸ்ட் பண்ணா மட்டும்தான் இடர்பாடுகள் வந்து நீங்க தப்பிக்க முடியும். இப்ப இதை வந்து நீங்க எழுதி பார்த்து பிராக்டிக்கலா பண்றவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நான் ஆண்டர்பிரினர் என்ட்ரி லெவல்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட் போட்டோம் அப்படின்னா பினான்சியல் டிசிப்ளின் கிடைக்கும். ஃப்ளோ ஆஃப் மணி கண்டிப்பா பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த டிசம்பர்ல நம்மகிட்ட வந்து ஒரு 10 லட்சம் வந்திருக்கு அப்படின்னா இது எப்படி வந்துச்சு, அடுத்த வருஷம் டிசம்பர்ல இதே மாதிரி வருமா, அதுக்கு அடுத்த வருஷம் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும். ஸோ அந்த நம்ம 3 ட்ராக்ல ஒரு பிசினஸ் மேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த படங்கள் எல்லாம் வேலை பார்க்கறான்ல வில்லன், இந்த விக்ரம், திடீர்னு ஒரு ஆக்டில் இருப்பான், டக்குனு இங்கிட்ட வரணும். திடீர்னு ஒரு ஆங்கிள் இருப்பான், டக்குனு இப்படி வரணும். அந்த மாதிரி கேரக்டர் மாத்திட்டே இருக்கணும். ஒரு குடும்ப தலைவனா இருக்கணும், ஒரு ஃபேமிலியில ஒரு பாஸா இருக்கணும், ஒரு ஃபேமிலியில வேலை பார்க்கறவன, கம்பெனில வேலை பார்க்கறவனா இருக்கணும், ஒரு வந்து சமுதாயத்துல ஒரு ஆளா இருக்கணும். இப்போ அப்போ வந்து ஒரு பிசினஸ் மேன் எத்தனை ரோல் எடுக்க வேண்டியிருக்கு, எத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து இங்க கணிச்சிட்டு பர்ஃபெக்டா பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து பிசினஸ்ல ஜெயிக்க முடியும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட் வேணும் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் பிசினஸ் ப்ரொசீடிங்ஸ் தெரியணும். வியாபாரம் எப்படி நடக்குது, எங்க போகுது, நம்ம அடுத்து எங்க போகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சைஸ் ஆஃப் மார்க்கெட் கண்டுபிடிக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. நீங்க எல்லாருமே வந்து அலைபாயுதே படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல வந்து மாதவன் வந்து ஒரு பொண்ணை பார்த்துருவாரு. ஜஸ்ட் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு பார்த்திருப்பாரு. அப்ப வந்து ஒரு அனாலிட்டிக்கல் தியரி சொல்லுவாரு, எத்தனை பொண்ணுங்க இந்த பக்கம் போயிருப்பாங்க,
அந்த பொண்ணு ஸ்டெத்தஸ்கோப் போட்டிருக்கோம். அப்ப மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அப்ப இந்த டைம்ல இந்த எந்த இயர்ல படிக்கிறவங்க இருப்பாங்க அப்படின்னா அந்த பொண்ணு இந்த இயர் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கரெக்டா அனலிட்டிக் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு லேக்ஸ்ல இருந்து நம்பர்ஸ் வந்துருவாரு, சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ் வந்துருவாரு. நான் வந்து அலைபாயுத மாதிரி பண்ண சொல்லல, அதை அப்படியே தூக்கி உங்க வியாபாரத்துல போடுங்க. மதுரையில எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம பொடியை எத்தனை பேர் வாங்குவோம், நமக்கு எவ்வளவு வியாபாரம் ஆகணும், நமக்கு எவ்வளவு வியாபாரம் பண்ணோம்னா நமக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, பிரேக்கிங் வந்து வரும். அப்ப நம்ம ப்ராஃபிட் பிளாட்ஃபார்முக்கு எப்போ வரும்? ஸோ இந்த பிசினஸ்ல வந்து இந்த ப்ராஃபிட் பிளாட்ஃபார்ம் எடுக்க இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிற ஸ்கேல் வந்து ஈஸியா நம்ம அந்த மாதிரி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ செல்லிங் அண்ட் மார்க்கெட்டிங் வேற வேற. தயவு செய்து செல்லிங் இருக்கிற ஆள்கிட்ட வந்து மார்க்கெட்டிங் பத்தி பேசவே பேசாதீங்க. அவன் வந்து ரெண்டு பேரும் பரம விரோதி. செல்லிங் இருக்கிறவன் என்ன யோசனை பண்ணுவான் அப்படின்னா, எவ்வளவு ஸ்டாக் வைக்கலாம், எவ்வளவு ப்ரொடக்ஷன் எடுக்கலாம், இந்த எவ்வளவு நமக்கு வந்து மீட் அவுட்ஸ் என்னென்ன இருக்கு இந்த மாசம், இதெல்லாம் எப்படி பிளே பண்ணலாம், சேவிங்ஸ்ல இன்னும் பணம் எவ்வளவு உள்ள போடணும், இதுலயே இருப்பான் சேவிங்ஸ்ல இருக்கிறவன். நான் இந்த பக்கம் கையை காமிக்கிறேன் அப்படின்னா என் வீட்டம்மா அங்க உட்கார்ந்து இருக்காங்க. சோ நம்ம மார்க்கெட்டிங்ல இருக்கிற ஆளு, நம்மளோட உலகமே வேற. எப்படி அப்படின்னா, அடுத்த வருஷம் எத்தனை முகூர்த்த புக் ஆகும், இந்த கேலண்டர்ல வந்து எத்தனை முகூர்த்த லிஸ்ட் கொடுத்துருக்கான், இதெல்லாம் கேட்சப் பண்ணணும்னா எவனை போய் பார்க்கணும், எங்கெங்க போய் நம்ம பிளே பண்ணணும், நம்ம வந்து எங்க போய் வைக்கணும், நம்ம என்னமோ சொன்னாங்க பிராண்ட் பிரசன்டேஷனா, நம்ம பிராண்ட் அங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருப்போம். ஸோ செல்லிங் வேற, மார்க்கெட்டிங் வேற, பிராண்டிங்கும் அதுவும் வேற. அது வேற டாபிக். அது வந்து அன்னியன் படம் மாதிரி திடீர்னு வெளியேறி ஒருத்தன் ஓடி வரும், அது மாதிரி. ஸோ செல்லிங் இஸ் நாட் ஈக்குவல் டு மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் இஸ் நாட் ஈக்குவல் டு பிராண்டிங். பிராண்டிங் அப்படிங்கிறது வந்து உங்க பொருள் இந்த சாப்பிட்டோம்னா இப்படி ஆகும், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து பிராண்டிங். மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து இந்த ஏரியால எத்தனை கடைகள் இருக்கு, நான் எவ்வளவு பொருள் விற்கலாம் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டிங். செல்லிங் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒருத்தன் மார்க்கெட் பண்ணி பிராண்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணி செல்லிங் கொண்டு போய் கொடுத்தானா ஈஸியா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான். அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். ஸோ மூணுமே வேற வேற டிபார்ட்மெண்ட்ஸ். நீங்க வந்து பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து செல்லிங் இருக்கிற ஆள், மார்க்கெட்டிங் இருக்கிற ஆள், மார்க்கெட்டிங் இருக்கிற ஆள் பிராண்டிங் வச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஒண்ணுதான். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசினஸ் வந்து ஈஸியா இருக்கும். ஒரு ஃபார்முலா நீங்க வச்சுக்கோங்க, ஒரு பிசினஸ் வந்து நீங்க ஒரு ஃபார்முலா வச்சுக்கோங்க. ஒரு கலர் தியரி யூஸ் பண்ணலாம், செக்மெண்டைஸ் பண்ணிக்கலாம். இந்த செக்மெண்ட் மட்டும் தான் நாங்க பண்ணுவோம். இப்ப சாம்பார் பொடி ரெடி பண்றோம்னா பியூர் குவாலிட்டி தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் முதல்ல சொல்லணும், கடைசி வரைக்கும் சொல்லணும், எப்பதான் அதே சொல்லணும். நீங்க ஸ்பிளண்டர்ங்கிற அப்படி எழுத்து பார்த்திருக்கீங்களா? ஸ்பிளண்டர் எத்தனையோ லட்சம் வண்டி வித்து முடிச்சுட்டான். ஸ்பிளண்டர் அப்படிங்கிற எழுத்து எழுதிருப்பான்ல ஸ்டைல், இன்னைக்கும் அது ஏன்னா இருக்கு. எத்தனை டிசைன்ஸ் எல்லாம் வந்துருக்கு, கிராபிக் டிசைனுங்கிறான், அந்த டிசைனுங்கிறான். ஆனா ஸ்பிளண்டர்ங்கிற எழுத்து அதே மாதிரி தான் போறான். என்ன காரணம்? மக்கள் மனசுல வந்து ஸ்பிளண்டர் நல்ல வண்டின்னு பதிஞ்சிருச்சு. சோ அந்த மாற்றத்தை அவன் விரும்பல. அதே மாதிரி உங்க கம்பெனி லோகோ கொண்டு வாங்க, ஒரு கலர் போட்டல் எடுத்துக்கோங்க. இந்த கலர் எதுக்கு, நம்ம என்ன பிசினஸ் பண்றோம், நீங்க என்ன கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. நாங்க வெஜிடேரியன் கேட்டரிங் பண்றோம், சோ வி அடாப்டட் பை கிரீன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிசினஸ்ல என்ன கலர் அடாப்ட் ஆகும். இப்ப நீங்க பொடி விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பல வகையான பொடி விற்கிறீங்க, அது போட்டுக்கோங்க. உப்பு கட்டு இருக்குன்னா ஒரு மீனை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கலாம். மாவு விற்கிறீங்கன்னா அரிசியை உளுந்த பருப்பை சுத்து போட்டுக்கோங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து பிராண்டும் ரீச் ஆகும், உங்க பொருளும் வந்து ஒரு பிராண்டா மனசுல போய் பதியும். ஆண்டர்பிரனர்ஸ் வந்து வேற என்ன சொல்ல விரும்புறது அப்படின்னா, நீங்க உங்களோட இப்ப நீங்க ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா, ஒரு சாம்பார் பொடியோ ரசப்பொடியோ விற்கிறீங்க அப்படின்னா, இன்னொரு சாம்பார் பொடி ரசப்பொடி விற்கிறவனை வந்து நீங்க வந்து ஒரு போட்டியாளரை பார்க்காதீங்க. ஏன்னா போட்டியாளர்கள் மாறலாம். எக்ஸாம்பிள் வந்து பிலிம் கம்பெனி, கோடாக்னு ஒரு பிலிம் கம்பெனி இருந்துச்சு. அவன் வந்து இன்னொரு பிலிம் கம்பெனி தான், கியூஜியோ நம்ம பிலிம் கம்பெனி தான் வந்து போட்டின்னு நினைச்சான். செல்போன் டிஜிட்டலைஸ் ஆகும்னு சொல்லி அவன் கவனமா கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். சோ அது மாதிரி நீங்க ஒரு போட்டியாளர்கிட்ட வந்து சகஜமா பேசுங்க. அப்பதான் வந்து அவன் ஃபேஸ் பண்ற டிஃபிகல்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஒன் வேர்ட் லைன் ஆன்சரா தெரியும். அதை நீங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். அவனோட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 லைன் ஆன்சர்ல இருந்து கிராஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு சக்சஸ் ஸ்டோரி சொல்றேன்.
1000 மெம்பர்ஸ் 10,000 மெம்பர்ஸ் பண்ணிட்டே இருந்தவங்களுக்கு திடுக்குன்னு எப்படி 1,00,000 பேர் பண்றவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வரும். நான் ஃபீல்டுல வந்ததுல இருந்து எந்த மேரேஜஸ் போனாலும் சரிதான், உள்ள போய் கிச்சன்ல போய் பார்த்துட்டு யாரு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருக்கீங்கப்பா, நல்லா எல்லா ஃபுட்டும் நல்லா இருக்கு, இந்த ஐட்டம் நல்லா இருக்கு, இந்த ஐட்டம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவேன். அவங்களும் காஃபி டீவோ நமக்கு கொடுப்பாங்க ஒரு மரியாதை நிமித்தமா. ஸோ அப்படி அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு 10 கல்யாணம் வச்சுக்கோங்க, 25 வருஷம் நம்ம எத்தனை கல்யாணம் அட்டன் பண்றோம், எவ்வளவு ஒர்க்கர்ஸ் நம்ம பார்க்கறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு நமக்கு வந்து இப்போ ஆளுங்க 600 பேர் வேணும் எங்களுக்கு. குக்கிங் டீம்ல வந்து 350-400 பேர், சர்வீஸ் டீம்ல ஒரு 450 பேர், 900 பேர் மொத்தம். அப்ப போய் நின்னோம்னா, சார் உங்களுக்கு தெரியுங்க, உங்களுக்கு தெரியுங்க, நான் பார்த்திருக்கேன் நம்ம உங்களுக்கு தான் நான் வரேன், உங்களுக்கு தான் நான் வரேன். இதெல்லாம் நம்ம வந்து அங்க எங்க காசு கொடுத்து வைக்கல, நம்ம வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ அந்த டைம்ல நமக்கு யூஸ் ஆகி டக்குன்னு நமக்கு வந்து எமர்ஜ் ஆகி வந்துட்டோம். ஸோ இப்படிதான் நம்ம ஆளுங்களை கண்டுபிடிக்க முடியும். எதுவுமே முடியாது அப்படின்னா எதுவுமே கிடையாது. உங்க ஒர்க்கர்ஸ் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்களே அசியூம் பண்ணிக்காதீங்க, இது வந்து சேலரி காண்டி தான் இருக்கும், சம்பளம் கூட கேட்கதான் அப்படிலாம் பண்றான் அப்படி சொல்லி நீங்களே ஒரு கெஸ் பண்ணாதீங்க. 1 to 1 மீட் பண்ணுங்க. 1 to 1 மீட் பண்ணி அவங்களோட பர்சனல் பிரச்சனை என்ன இருக்குன்னு பாருங்க. அவங்களோட பர்சனல் பிரச்சனை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க வந்து ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு வந்து 2013ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. பார்த்தா சம்பளம் கூட கேட்டுட்டே இருந்தாங்க. அதாவது சம்பளம் கூட கேட்கறதுனா வேலை பார்க்கறதுல நாங்க அசியூம் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா, சம்பளம் கூட கேட்பாங்க போல, வேற இடத்துல கொடுக்கறத நம்ம கூட கொடுத்துடணும், அப்பதான் நம்ம மட்டும் இருப்போம், இல்லைன்னா வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணோம். அந்த அசம்ஷன் எப்ப தப்பாச்சு அப்படின்னா, போர்டு மீட்டிங் ஒன்று போட்டு என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்ல சார், நாங்க வந்து எங்க வீட்டுல கரண்ட் போயிடுறப்ப கரண்ட் கட்டு ரொம்ப இருந்துச்சு, கரண்ட் போயிடுது. அப்ப வந்து 3 பேர் 4 பேர் குக்காப்பா, மெயின் டியூப் 4 பேரா, 4 பேருக்கு இன்வெர்டர்ப்பா. ஒருத்தனுக்கு வந்து வாடகை கொடுக்குறது பிரச்சனையா இருந்துச்சு, அந்த வீடை ஒத்தி பண்ண நான் கொடுத்தேன், நான் எழுதி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே சால்வ் ஆயிடுச்சு. அந்த பணத்தை கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம சம்பளம் கொடுக்கறதுல 10% கூட வர மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் எத்திக்ஸ், சிம்பிள் லாஜிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பிசினஸ்ல அப்ளை பண்ணாலே போதும். அது போக இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மாதிரி ஆர்கனைசேஷன்ல நீங்க வந்து ஒரு அங்கத்தினரா, உண்மையில அங்கத்தினரா அப்படின்னு சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்வால்வ்டா இருந்தோம் அப்படின்னா, இந்த ஜிம்முக்கு போற கதை தான். ஜிம்முக்கு வந்து 1ஆம் தேதி எல்லாரும் போவாங்க, அது அடுத்த வாரம் யாரும் போவாங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. அது மாதிரி நம்ம எவ்வளவு இன்வால்வ்டா இருக்கோமோ அவ்வளவு நம்ம ஃபிட் ஆயிடும் பிசினஸ்ல சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாரும் வந்து ஃபுட் பிசினஸ்ல இருக்கிறவங்க வந்து நல்லா பண்ணி இதே மாதிரி ஒரு பெரிய ஆண்டர்பிரனரா வந்து இந்த மேடையில வந்து பேசணும், நான் சௌரஸ்தன் மெம்பர்னு சொல்லி பேசணும் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்துச்சுன்னா அப்பதான் நான் நல்லா பேசியிருக்கேன் அப்படிங்கிறது அப்ப நான் தெரிஞ்சுக்குவேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். இவங்க லாங்குவேஜ்ல சொல்லணும்னா